இது கடந்த பதிவின் தொடர்ச்சி. அதிகாரமே குறிக்கோள் என்ற தலைப்பில் அம்மையார் கோதை ஜோதிலட்சுமி என்பவர்கள் 24 நவம்பர் தினமணி நாளேட்டில் எழுதிய கட்டுரைக்கு விடை பகரும் பொருட்டு முந்தைய பதிவில் துவக்கத்திலிருந்து அவர்களுடைய அந்த கட்டுரையில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிக்கும் நாம் பதிலளித்திருந்தோம். அவன் தெலுங்கா இவன் கன்னடா அப்படின்னு நீங்க பேசுறீங்க, அப்புறம் பேசிட்டு எப்படி மொழியே பார்க்காம இருந்த அரசர்களை உங்களுடைய பெருமையின் சின்னமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இங்க முன்வைக்கிறாங்க. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இத்தனை காழ்ப்புணர்வு வர வேண்டும்? மொழி மட்டும் அல்ல, விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் முகலாயர்களிடம் இருந்து இந்த மண்ணை மீட்டு சமயத்தை காப்பதில் உறுதியாக நின்றார்கள். எந்த சமயத்தைங்கிறத கேள்வி. கரிகால் சோழனுக்கும் பிறகு இங்க இருந்துதான் அங்க போனான். இத உமா ராணிங்கிற ஒருத்தவங்க அவங்களும் இங்க இருந்து அங்க போனாம்பாங்க. ஆனா தெலுங்கு சோழம்பாங்க, இவங்க பாட்டம்பாங்க. அவன் வடுகன் கிடையாது, அவர்கள் வடுகர்கள் அல்ல, தமிழர்கள் தான். கொத்தப்பி சோழம், ரேனாடு சோழர்கள் போனவன் தமிழா. அந்த உறவுல தான் அவன் பொண்ணு கொடுத்தான். ராஜராஜ சோழன் பொண்ணு கொடுத்தாங்கன்னா அவன் தெலுங்கனுக்கு கொடுக்கல, தமிழனுக்கு தான் கொடுத்தான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. வணக்கம். கடந்த பதிவுல கோதை ஜோதிலட்சுமிங்கிற விமர்சகர் அவர்கள் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்தும் ஆசிவகம் சார்ந்தும் அதே போன்று தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல திராவிடம் தமிழ் தேசியம் என்ற இது போன்ற கருத்துகள் எப்படி இடம்பெற்றிருக்குது, ஆரியம் திராவிடம் தமிழ் தேசியங்கிற கருத்துக்கள் எப்படி இடம்பெற்றிருக்கு, இது குறித்து நிறைய பதிவுகள் வச்சிருந்தாங்க. அதற்கு ஐயா சாரங்கமணி அவர்கள் நிறைய விமர்சன பதிவுகளுக்கு தங்களுடைய பதில் கருத்தை பதிவிட்டு இருந்தாங்க. இம்முறை அதே விமர்சன பதிவில் இடம்பெற்ற விஜயநகர சாம்ராஜ்யம் குறித்தும் சோழர்கள் தெலுங்கர்கள் அப்படின்னு கட்டமைச்சிருந்த அந்த கருத்து குறித்தும் பதிலளிக்க இருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இது கடந்த பதிவின் தொடர்ச்சி. அதிகாரமே குறிக்கோள் என்ற தலைப்பில் அம்மையார் கோதை ஜோதிலட்சுமி என்பவர்கள் 24 நவம்பர் தினமணி நாளேட்டில் எழுதிய கட்டுரைக்கு விடை பகரும் பொருட்டு முந்தைய பதிவில் துவக்கத்திலிருந்து அவர்களுடைய அந்த கட்டுரையில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வரிக்கும் நாம் பதிலளித்திருந்தோம். அதுல பதிவுல சோழர்களை பற்றிய தரவுக்கு அவங்க வந்தாங்க. அந்த இடத்துல தான் நிறுத்தணும். அதுக்கு முன்னாடி இந்த தரவு கொடுத்தாச்சு. வரலாற்று நாயகர்கள் என்று சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரு? தமிழ் தேசியவாதிகள் ஏத்துக்கிறாங்க. எங்க முப்பாட்டா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. அதிலும் சோழர்களின் காலம் பொற்காலம் என்பதிலும் உடன்படுகிறார்கள். தமிழ் தேசியவாதிகள் தான் உடன்படுகிறார்கள். என்னை ஆசீர்வக சார்புல நான் அந்த அரசர்களை பார்க்கும்போது என் கருத்து வேறு. ஆனா பொதுவா தமிழ் தேசியத்தினுடைய அடையாள கூறா தமிழ் தேசியவாதிகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல நான் உடன்படுறேன். எடுத்துக்கிறாங்க, அதுதான் இவங்க சொல்றாங்க. அதிலும் சோழர்களின் காலம் பொற்காலம் என்பதிலும் உடன்படுகிறார்கள். அது பொற்காலம் அப்படின்னு நம்ம ஒரு ஆளுமை மிக்க அரசன் இருந்தான் அப்படிங்கிறத வகையில பொற்காலம்னு எடுத்துக்கலாம ஒழிய, என்ன தனிப்பட்ட வகையிலப்பா என்னுடைய கருத்து என்னன்னா,
தமிழ்நாட்டிலே அதிகமான கோயில்கள் கட்டப்பட்டது அவர்களுடைய காலம்தான். சிவன் கோயில் அது என்ன. ஆனா கோயில்கள் வரலாற்று தரவுகளை தாங்கி நிற்கிறது என்பது வேறு. அதற்கு ஒரு சில கோயில்கள்ல வரலாற்று தரவுகள் கொடுத்தாலே போதும். ஆனா இவ்வளவு கற்றளி கோயில்கள் இன்னைக்கு ஒரு கோயிலு சும்மா இந்த சேந்தமங்கலத்துல ஒரு கோயில் இடிஞ்சு போச்சு. செப்ப நடுறதுக்கே 5 கோடி செலவு பண்ணாங்க. பாதி தான் செப்ப நட முடிஞ்சது. இன்னும் மீதி கிடக்கு. இன்னும் ஒரு 10 கோடி செலவு பண்ணாதான் செப்ப நடலாம். இன்னைக்கு தொழில் வளர்ச்சி உள்ள காலகட்டத்திலேயே பொறியியல் இயந்திரங்கள் இருக்கிற காலகட்டத்திலேயே. அப்ப அன்னைக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? இப்ப ஒரு கோயில் கட்டின அந்த செலவுக்கு இப்ப கரிகாலன் கட்டின மாதிரி ஆறுகளை இன்னும் விரிவுபடுத்தி கால்வாய்களை பிரிச்செடுத்து வெட்டி இன்னும் விரிவான ஏரிகளை கொண்டு வந்து அதற்கு இந்த கற்களை கொண்டு கால்வாய்களை கல்லால கரைக்கட்டி கால்வாயை கொண்டு போயிருந்தா இந்த கோயில் கட்டணத்துல இதுல ஒரு பாதி கோயில் கூட நீ கட்டிக்க, மீதி கோயிலுக்கு வந்து அந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தா இன்னைக்கு இந்தியாவுல நம்ம மாநிலத்தை தட்டிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இரண்டாவது தமிழருடைய மெய்யியலை மீட்டு இருக்கலாங்கிற ஒண்ணு குறை இருக்கு எனக்கு. அவர் மெய்யியலை மீட்காத சிவனையும் வேதாந்தம் சனாதனம் கலந்த சிவனியத்தோட நம்மளை விட்டுட்டு போனதாலதான் திரும்பி இந்த மண்ணுல அந்நியர்கள் ஆளுமைக்கு ஆளாயிடுச்சு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா அவன் மண்ணை அன்னைக்கு இவர் இந்தியா முழுக்க ஆண்டாரு. சோழம் ராஜராஜன் காலத்துல வங்கம் இப்ப இந்த ஆந்திரா இதெல்லாம் வங்கம் எல்லாமே இங்க அவர் கட்டுப்பாட்டுல இருந்தது. அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 50 ஆண்டு காலமாவது தன்னுடைய அரசு அந்நியர்கிட்ட இழந்த நாடுகள் இன்று அவன் கையில நாட்டை வச்சிருக்கான். என் பாட்டம் உலகம் முழு ஆண்டான், தெற்காசியா முழுக்க ஆண்டான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அடிமையா உட்காந்துருக்கேன். என் நாட்டை அடுத்த ஆண்டுகன்னு இருக்கான். அன்னைக்கு சிங்களவனை முழுக்க அப்புறப்படுத்தி தமிழர்களுடைய நிலமாக மாத்திருக்கலாம். அல்லது இந்தோனேஷியா வரைக்கும் கடாரா வரைக்கும் கப்பல் செலுத்தினவன் இன்னும் கொஞ்சம் தூரம் கப்பலை செலுத்தி ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சு இங்க இருந்த தமிழர்கள் கொண்டு போய் அங்க குடியேற்றிருக்கலாம். தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடைச்சிருக்கும். எங்களுடைய இன்றைய இழ்நிலைக்கு யார் காரணங்கிற கேள்வி எனக்கு எழுது. நீ அங்கேயும் நாடு பிடிச்சி வஞ்சி எங்கேயும் குடியேற்றல. உன் சொந்த மண்ணிலையும் சனாதனத்தை வளர்த்து ஒழிஞ்சி அந்த அளவுக்கு வந்து தமிழருடைய மெய்யியல் எக்காலத்துல தமிழன் யாருக்கு அடிமையா இருக்கக்கூடாத ஒரு அரசியல் சிந்தனையை எனக்கு கொடுத்துட்டு போகல. அந்த வகையில நான் புறப்படுறேன். மொத்தத்தை பார்க்கும்போது சரி, நம்மளுக்கு ஒரு பேராண்மை மிக்க பாட்டா இருந்தாங்க பெருமைப்படுறோம், அவ்வளவுதான். அதுல இவங்க என்ன சொல்றாங்க, பொற்காலம் என்பதிலும் உடன்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் யாரை நமது எதிரிகள் என்றும் தமிழ் கலாச்சாரத்தை அழித்தவர்கள் என்றும் வசைபாடுகிறார்களோ அவர்களுடன் பெண் கொடுத்தும் எடுத்தும் சம்பந்தம் செய்து கொண்டவர்கள் சோழர்கள். இந்த இடத்துல முற்றிலும் நான் மறுக்கிறேன். தெலுங்கர்களை குறிப்பிடுறாங்க. நான் சொல்றேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குன்னு மொழி இருந்ததா? தெலுங்குன்னு நாடு இருந்ததா? மொழி இல்ல, அப்புறம் உனக்கு எங்க நாடு இருக்கும்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ். ஆரியர் வருகைக்கு முன்பு இந்தியா முழுக்க ஆசியா கண்டம் முழுக்க வாழ்ந்த மக்கள் நாகரீனம். ஆரிய வருகைக்கு பிறகுதான் ஆரிய மொழி வடமொழி தமிழ் மொழியோடு கலந்து அது திசை சொற்களாக மாறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாலேயும் திசை சொற்கள் வழங்கப்படுகிறது. கொங்கு மொழி ஒரு மாதிரியா இருக்கும், மதுரை மொழி ஒரு மாதிரியா இருக்கும், கன்னியாகுமரி மொழி ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப புதுசா கன்னியாகுமரியிலேயே இருந்துட்டு வெளியூர் பக்கம் போகாதவங்க சென்னைக்கு வந்தாங்கன்னா சென்னையில பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு புரியாது, சென்னை மொழி புரியாது. ஒரு பொருளுக்கு அவங்க வேற சொல்ல பயன்படுத்திருப்பாங்க, நம்ம வேற சொல்ல பயன்படுத்திருப்போம். ஒரு இடத்துல பாதையும்பா, ஒரு இடத்துல வீதியும்பா, ஒரு இடத்துல ஒழுங்கையும்பா. ஒரே பொருள் கொண்டது ஒவ்வொரு இடத்துக்கும் வேற சொல்லு பயன்படுத்தப்படும். இப்படிதான் 3000 அதாவது 2000 ஆண்டு கிமு
1500, 1000 அந்த காலகட்டத்துல தான் ஆரியர்கள் உள்ள வந்ததா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. இதன் பிறகுதான் மொழி சிதைவு ஏற்படுது. தமிழ் மொழி சிதையுது. அப்ப இதனோட ஒவ்வொரு வட்டார மொழி தோன்றுது. வட்டார மொழி தான் பஞ்சாபியா மாறுது. வட்டார மொழி தான் ராஜஸ்தானியா மாறுது. வட்டார மொழி தான் போஜ்புரியா மாறுது. இப்ப மத்திய பிரதேசத்துக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கும் அந்த 2 மாநிலத்திலேயே 5க்கும் மேற்பட்ட தாய்மொழி இருந்தது. அந்த தாய்மொழியெல்லாம் தொலைச்சு இன்னைக்கு இந்தி வந்து மொழியா நின்னுட்டு அவங்க தாய்மொழியை இழந்த ஒரு மக்களா மாறிட்டாங்க. இப்படிதான் வங்காளி, ராஜஸ்தானி, குஜராத்தி, கர்நாடகம், மராத்தி, நேபாளி இப்படி ஒவ்வொரு மொழியும் தோன்றுது. அப்ப வட்டார மொழி தோன்றும் பொழுது அந்த மொழி சார்ந்த மக்களிடையே தான் கருத்து பரிமாற்றம் இருக்கும். இப்ப கருத்து பரிமாற்றம் கொண்ட மக்களிடையே தான் கலாச்சார தொடர்பு இருக்கும், பண்பாட்டு தொடர்பு இருக்கும். இப்படி ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒவ்வொரு பண்பாட்டு கூறுகள். இன்னைக்கு ஒரே மொழி உள்ள நம்ம தமிழகத்திலேயே பண்பாட்டு கூறுகள் வேறுபடும். குலத்துக்கு தகுந்த மாதிரி சில திருமண முறை, சடங்கு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுபடும். இப்படி பிரிஞ்சுதான் நாகர் இனம், தமிழ் மொழி பேசிய நாகர் இனம் வேற்று மொழியாளராக மாற்றப்பட்டார்கள். தமிழர்கள் தன் மண்ணை பைய பைய இழந்ததற்கு அடிப்படை காரணம் மொழி இழப்பு. நீ பஞ்சாபிய நாம ஒண்ணுதான் இனத்தால. அவன நாகர் தான், நம்மள நாகர் தான். அப்ப நாகர் இனத்துல அவன் தமிழ மறந்து பஞ்சாபி மொழியை பேச போனதால அவன் பஞ்சாபியா போட்டான். ஆனா எந்த மொழி தாய்மொழியா நாகர் இனத்துக்கு இருந்ததோ தமிழ் மொழி, அந்த மொழியை இன்று வரை பேசி வரக்கூடிய மக்கள் தான் தமிழருங்கிறோம். இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இனத்தால ஆரியர் அல்லாத இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் நாகர்கள் தான், நம்மளை சேர்ந்த இனம்தான். அப்ப தெலுங்கனும் நாகர் இனம் தான், கன்னடனும் நாகர் இனம் தான். இவன் எங்கேயோ பூச்சி வந்து உள்ள இவங்களும் இந்த இனம் தான். அவன் தமிழ் மொழியில வடசொல் சேர்ந்து மொழியை உருவாக்கிக்கணும். இப்ப நம்ம தமிழர்களுக்கு குமரி கண்டத்துல இருந்தே வரலாறு எடுக்கிறோம். ஆசியா நிலப்பரப்புக்கு முழுக்க பரவியது ஆசிவேக மெய்யியல் கோட்பாடுங்கிறோம். சிந்துவெளி நாகரிகம் நம்ம ஏதோ வரலாற்று தரவுகள், இலக்கிய தரவுகள், கல்வெட்டு தரவுகள் இல்லாத சொல்றோம்னு அந்த அம்மா சொன்னாங்க. அசோகனுடைய கல்வெட்டு எந்த மொழி? அவங்களுக்கு கேட்டு சொல்லுங்க. அசோகனுடைய கல்வெட்டு முழுக்க முழுக்க தமிழ் எழுத்து, பண்டைய தமிழ் எழுத்து. அதுல வடமொழி சொற்களை பயன்படுத்துவதற்கு ஜா, ஜா, ஹா, கா, ஷா போன்ற சொற்கள் தமிழ்ல இல்ல. நம்ம பண்டைய தமிழ் எழுத்து சொற்களையே உருமாற்றி அதே வடிவில் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் எழுத்தை உருவாக்கிக்கினாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஷா, இந்த லா மாதிரி போடுவோம், ஒரு ஷா அப்படி லா மாதிரி போட்டு அப்படி பின்னாடி மேல தூக்கி விடுவோம், ஷான்னு சொல்லுவோம் வடமொழி எழுத்து. அதுக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அந்த வடமொழிக்கு பயன்படுத்துற ஷா குறியீடு தொன்மை தமிழ் எழுத்துல லா அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன குறியீடை பயன்படுத்தணுமோ அதையே வலதை இடமா திருப்பி போட்டு பயன்படுத்தியிருக்காங்க கல்வெட்டுல. இப்ப லாவுக்கு பயன்படுத்தின பண்டை தமிழ் எழுத்த வலது இடமா மாத்தனவங்க அந்த லாவுக்கு பின்னாடி என்ன நம்ம இன்னைக்கு தமிழ் எழுத்து பயன்படுத்துறோமோ அதே லா வடிவத்தை தான் ஷாவுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்படியே லா கீழே இருக்கிறீங்களா, அந்த லாவை அப்படி கீழே வர காலை திரும்பி மேல சூழ்ச்சி விட்டீங்கன்னா ஷா வந்துடும். இப்படிதான் அசோகனுடைய கல்வெட்டு இருக்கு. மீதி இருக்கிறது பூரா தமிழ் எழுத்து தான். நீங்க பண்டைய தமிழ் எழுத்துல தான் கல்வெட்டை படிக்க முடியும், வேற எதையும் படிக்க முடியாது. அப்ப அவன் கல்வெட்டு எழுத்துக்கு முன்னாடி அங்க வட இந்தியாவில கல்வெட்டே கிடையாது. அப்ப இந்தியா முழுக்க ஒரே இனம் தான் இருந்தது, நாகர் இனம். ஆரிய வருகைக்கு முன்பு ஒரே மொழிதான் இருந்தது, தமிழ் மொழி. ஆரிய மொழி வடமொழி கலந்து வட்டார மொழிகள் வந்த பிறகு இந்த நாகர் இனம் மொழி வழி இனங்களாக பிரிய பிரிய தமிழ் தொன்மை தாய் தமிழை பேசக்கூடிய மக்கள் எண்ணிக்கை சுருங்கி கொண்டே வந்தது. அந்த மக்கள் சுருங்கும் பொழுது நிலப்பரப்பும் சுருங்கியது. ஒரு காலத்தில்
அதாவது கிமு 500 அந்த காலகட்டத்தில் விந்துசாத்புரா மலை வரைக்கும் தமிழ் இருந்தது. அப்ப கன்னடம் இதெல்லாம் வரல. மராத்தி, கன்னடம்லாம். அதுக்கும் பிறகு தமிழர்கள் திசை மொழியை அதிகமாக பயன்படுத்த துவங்கியதால், அதன் பிறகுதான் வடுகத்திலிருந்து மேலை வடுகம் கன்னடம், மராத்தி, கீழை வடுகம் ஒரியா, தெலுங்கு இந்த 4 மொழிவழி தேயங்கள் அப்புறம் தான் தோன்றுது. குறிப்பா பல்லவர் காலம் வரைக்கும் நம்மளுக்கு கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சித்தூர், நெல்லூர் வரைக்கும் நம்மளுக்கு தமிழர் நிலமா இருந்தது. திருமலைக்கு வடக்க கிருஷ்ணா நதி எல்லையா இருந்தது. இப்ப அவங்க சோழன் ஆண்டான்னாக்க சோழன் தெலுங்கு நாட்டுக்கு போய் ஆளல, தமிழ்நாட்டுல தான் ஆண்டான். அதை இந்தமா புரிஞ்சுக்கணும். அப்ப கரிகால் சோழனுக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மாறுது. அது அவங்களே சொல்றாங்க. சோழர்களின் வரலாற்றில் களப்பிரர்கள் காலம் தமிழகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய போது முற்கால சோழர்கள் தமிழகத்தில் இருந்து நகர்ந்து சில நூற்றாண்டுகள் தெலுங்கு தேசத்தில் சிற்றரசர்களாக தெலுங்கு சோழர்கள் என்ற பெயர் பெற்றிருந்தனர். இதை இவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. அங்க போனவன் யாரு? தெலுங்கனா? இங்க தமிழகத்துல களப்பிரர் ஆட்சி காலத்துல, இப்ப களப்பிரர் ஆட்சி காலத்துல அங்க போனவன் இல்ல. அதுதான் அங்க. அதுக்கு முன்னாடியே போனவன். கரிகால் சோழன் காலத்துல நாடு அதோட இருந்தது. அந்த நாடு வட எல்லை. இப்ப எப்படி சோழ மண்டல நாட்டினுடைய வட எல்லையாக தொண்டை மண்டலம் இருந்ததோ, தென்மேற்கு எல்லையாக கொங்கு மண்டலம் இருந்ததோ அடங்காப்பட்டாக, அப்படி அன்றைய அடங்காப்பட்டாக இருந்தது நெல்லூருக்கு வடக்க கிருஷ்ணா ஆறு வரை ஒட்டி இருந்தது. அங்க இருந்த அரசர்கள் அங்கேதான் இருந்தான். அவன் அங்க கோயில் கட்டிருக்கான். அவன் தெலுங்கு மன்னனா இருந்தா தெலுங்குல கல்வெட்டு வச்சிருப்பான். அந்த கோயில்ல தமிழ் கல்வெட்டு தான் இருக்கு. பிறகு அந்த மொழி மக்களிடையே தெற்கு நோக்கி பரவ ஆரம்பிக்குது, புகுத்தப்படுது. இப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்ன நிலைமை புரியுது இல்ல? தமிழ் எங்க இருக்கு? என் அப்பங்காலத்துல சோறு நீருன்னு கேட்கல. பந்தியில உட்காந்து சாப்பிட போனவன் அப்படின்னு கேட்டா கொச்சியான சொல்லுன்ட்டு ஜலங்குடு சாதங்குடுன்னு கேட்டான். சரி, என் பிள்ளை காலத்துல நீரு சோறுன்னு கேட்பான்னு பார்த்தா, இவன் இன்னைக்கு உணவு விடுதியில உட்காந்துங்கன்னு வாட்டரை கொடு, ரைஸ் ஒயிட் ரைஸ் வைங்கிறான். வெஞ்சோறு கொடு, சோறு கொடு, நீரு கொடுன்னு இவனும் கேட்க மாட்டேங்கிறான். அப்ப அவன் காலத்திலையும் சோறு நீரு நீச்ச பாஷையா இருந்தது. என் பிள்ளை காலத்திலையும் சோறு நீரு நீச்ச பாஷையா போட்டுது. ஆனா அவன் எப்ப சமஸ்கிருதத்தை உயர்வா கருதுனான், என் பிள்ளை ஆங்கிலத்தை உயர்வா கருதுறான். தமிழர் நிலை எப்படி? தமிழ்நாட்டுக்குள்ளாலேயே இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மக்கள் அருகிவிட்டார்கள். பிற மொழி சொல்லு கலக்காம, குறிப்பா ஆங்கிலம் கலக்காமையும் ஒரு மணித்துளி பேசுறதுக்கு கூட யாராலையும் முடியாது. அப்ப மொழி போச்சா? எழுத்து சுத்தமுறையா போச்சு. அப்ப மொழி பேச தெரியாதவன் பண்ணா, இப்ப தெலுங்கு கலந்து ஆங்கிலம் கலந்து பேசும்போது தமிழ்நாடுங்கிற ஒரு நாடு தமிழ் மொழி பேசுற வரைக்கும் தான் உனக்கு. இப்ப தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை எந்த அளவுக்கு சுருங்குதோ, அப்ப எல்லையும் சுருங்கும். தமிழ்நாட்டு எல்லையும் சுருங்கும். அப்ப மொழி மாறின பகுதி இப்ப ஆந்திரா ஒட்டி இப்ப சித்தூர், திருத்தணி, வேலூர் வரை இப்ப ஒசூர் எடுத்தீங்கன்னா முழுக்க தெலுங்கு பேசுறான். நாளைக்கு அது தெலுங்கு நாடாதான் இருக்கும். இப்படி உன்னுடைய மொழி குறைய நிலப்பரப்பும் குறையும், தாயகமும் குறையும். இப்படிதான் காலப்போக்கில் குறைஞ்சி கடைசியில மொழிவழி மாநிலம் 56ல பிரிக்கும் போது ஒரு 24,000 25,000 சதுர கிலோமீட்டர்ல மொத்தத்துல இழக்கிறோம். ஆந்திரா கிட்டையும், கர்நாடகா கிட்டையும், கேரளா கிட்டையும். பாலக்காடு நம்ம ஊரு அங்க போட்டுது. இப்ப பெங்களூரு, கோலாறு இப்படி நிறைய பகுதி கர்நாடகா கிட்ட போட்டுது. சித்தூர் மாவட்டம் ஒரு மாவட்டத்தையே தூக்கி போட்டான். இப்படிதான் மொழி திணிக்கப்படுது.
தமிழர்கள் மீது மொழி திணிக்கப்பட்டு தமிழ் மொழி பேசும் மாநிலங்கள் தெலுங்கு பேசும் மாநிலமாக மண்ணாக மாற்றப்படுகிறது. அப்ப அங்க ஆண்ட குடி அங்கதான் இருக்கான். பொத்தப்பி சோழம், ரேனாடு சோழர்கள்ட்டு போனவன் தமிழான். அவன் அரசாளும் போது தமிழ்நாடு தமிழ் பேசுற மக்கள் வாழ்ந்தாங்க. காலப்போக்கில் அவன் அங்கதான் இருக்கான். மக்கள் தெலுங்கு பேசுற மக்களா மாறிட்டாங்க. மன்னன் தெலுங்கன் இல்ல. இந்த புரிதல் வேணும். அந்த உறவுலதான் அவன் பொண்ணு கொடுத்தான். ராஜராஜ சோழன் பொண்ணு கொடுத்தான்னா அவன் தெலுங்கனுக்கு கொடுக்கல, தமிழனுக்கு தான் கொடுத்தான். ஆனா அவன் ஆண்ட நாடு இருந்த இடம் வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்த இடம். அப்படிதான் நீ எடுத்துக்கணும். அதான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. கரிகால் சோழனுக்கு பிறகு இங்க இருந்துதான் அங்க போனான். இத உமா ராணிங்கிற ஒருத்தவங்க அவங்களும் இங்க இருந்து அங்க போனாம்பாங்க. ஆனா தெலுங்கு சோழம்பாங்க. இவங்க பாட்டம்பாங்க. அவன் வடுகன் கிடையாது. அவர்கள் வடுகர்கள் அல்ல, தமிழர்கள் தான். இருந்தால் கூட சோழர்கள் வரலாற்றில் களப்பிரர்கள் தமிழகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றிய போது முற்கால சோழர்கள் தமிழகத்திலிருந்து நகர்ந்து சில நூற்றாண்டுகள் தெலுங்கு தேசத்தில் சிற்றரசர்களாக தெலுங்கு சோழர்கள் என்ற பெயர் பெற்றிருந்தனர். தெலுங்கு நாட்டுல வாழ்ந்ததால தெலுங்கு சோழன் தான். இன்னைக்கு கர்நாடகாவில் போய் ஒண்ணும் இல்ல, பாண்டி நாட்டுக்கு சோழன் போறான், பாண்டியன் தான் பேர் வச்சுக்கிறான். புரியுதா? அப்படிதான் தெலுங்கு நாட்டுல நீங்க போய் ஆண்டாலும் அங்க தெலுங்கர்கள். இங்க இப்ப நம்ம ஊர்ல வர தெலுங்கர்கள்லாம் என்ன பண்றான்? இப்ப கருணாநிதி இயற்பெயர் என்ன? தட்சிணாமூர்த்தி. அவரு தமிழ்நாட்டினுடைய அரசு ஆளணுங்கும் போது என்னவா வச்சுக்கிறாரு? கருணாநிதினு மாத்திக்கிறாரு. வீரமணி பேரு என்ன? சாரங்கபாணி. அவரு தமிழனுடைய தலைவர்னு போட்டுக்கணுங்கும் போது வீரமணின்னு மாத்திக்கிறாரு. இப்படிதான் மாத்திக்கிறார். நம்ம இப்படி அவங்க மாத்திக்கலங்கிறான். இவங்க உருமாறின மாதிரி அவங்க மாறல. தெலுங்கு சோழர்கள் என்று பெயர் பெற்றிருந்தனர். பிற்கால சோழர்களில் பலரும் தெலுங்கு பெண்களை மணந்தவர்கள். தெலுங்கு நாட்டுல இருந்த பெண்ணை மறந்தாங்களே ஒழிய தெலுங்கு பெண்களை மணக்கல. மன்னர்களில் சிறந்தவர்கள் என்று 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கொண்டாடும் ராஜராஜ சோழன் தெலுங்கர் வீட்டுக்குத்தான் தன் மகளை திருமணம் செய்து வைத்தார். ஏற்கனவே இருந்த உறவுக்கு தான் செஞ்சு வச்சான். இன்னும் கேட்டா பல்லவர்கள் எங்க இருந்து வந்தாங்கும் பொழுதும் இந்த ரேனாடு சோழர் பொத்தப்பி சோழருங்கிறது கிமு 3000 ஆண்டு காலகட்டத்திலே கரிகாலனுக்கு பிறகு அங்க இருந்த சிற்றரசு இங்க தமிழ்நாட்டுல வந்து அரசியல் நிலை மாற்றமடையுது. அப்ப மாற்றமடையும் பொழுது ஒரு புரட்சிகர அரசு அந்த களப்பிரர் காலங்கிறது முழுக்க முழுக்க ஆசீவக அரசு தான்ங்கிறது என்னுடைய கருத்தியல். வரலாற்று ஆய்வாளர்கள் பூரா களப்பிரருங்கிறவன் களப்பு நாட்டுல இருந்து வந்தான், அங்க இருந்து வந்தான், இங்க இருந்து வந்தான்னு தரவுகள் கொடுக்குறாங்க. களப்பிரர்களுடைய வரலாற்று தரவே ஒண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து வந்தாங்கிறதுக்கு எந்த தரவை எப்படி நீ கொடுக்குற? இரண்ட காலம்ட்டீங்க. அவன் ஆட்சி காலத்தை பத்தி எந்த குறிப்புமே இல்லைன்னுட்டு அப்புறம் அவன் தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து வந்தான், அவன் தமிழனே இல்ல, அதுக்கு எந்த தரவு உங்களுக்குங்கிறான்? எனக்கு களபம் களப்பிரர்ங்கிற சொல்ல நான் ஆய்வு பண்றேன். களபம் என்றால் யானை, களப்பிரர் என்றால் யானைக்காரர். யானை சின்னமா கொண்டவன் ஆசீவகம் தானே அன்னைக்கு. அப்ப தமிழ்நாட்டில இருந்த முற்கால சோழர்கள் சனாதனத்தை ஏற்று வேதாகமங்களும் யாகங்களும் வேள்விகளும் சதுர்வேதி மங்களங்களும் பிராமண கொடைகளும் அதிகமா கொடுக்கக்கூடிய ஆசிவக மெய்யியல்ல இருந்து வழுவி முழு வேதாந்த கருத்தியலுக்கு மாறும் பொழுது மக்கள் புரட்சி ஏற்படுது தமிழகத்துல. அந்த மக்கள் புரட்சி இருந்த அத்தனை அரசு தூக்கி போட்டுட்டு மக்களே ஆட்சி ஆளக்கூடிய ஒரு நிலை வருது. அதனாலதான் தனித்த ஒரு மன்னன் கோயில் கட்டி இந்த முட்டாள்தனமான வேலைக்கெல்லாம் அவன் போகல. கோயில் கட்டுறது, அது கட்டுறது, இதெல்லாம் இவனால சீரழிக்கப்பட்டதை பிராமணர்களுக்கு கொடுத்த நிலத்தை புடுங்கிறதும் மக்களுக்கான அரசை கொண்டு வர்றதும் இதுக்கு முன்னாடி 300 ஆண்டு காலம் அழிஞ்ச அரசை மீட்டுருவாக்கம் பண்றதே களப்பிரர் காலத்துல சரியா இருந்தது. அதே காலத்துல இந்த மண்ணுல ஜைனமும் பௌத்தமும் கூடவே வளர்ந்து நின்னுது. அதுதான் பின்னாடி பல்லவர்கள் காலத்துல மகேந்திரவர்மன் காலத்துல சைவத்தை கொண்டு வந்து எல்லாரையும் காலி பண்றான். இப்ப இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வட தமிழ்நாட்டுல அன்னைக்கு வட தமிழ்நாடு நல்லூர் வரைக்கும் இருந்த அரசு இந்த தமிழ்நாட்டு அரசால பாதிக்கப்படாம இருந்தது.
அங்க இருந்து ஒரு சிற்றரசு தான் வந்து இப்ப காஞ்சிபுரத்துல வந்து அவன் சிற்றரசா இருந்து அவன் தான் இந்த களப்பிரர் ஆட்சி காலத்திலேயும் சிற்றரசா இருக்கான். 300ல இருந்து 600 வரைக்கும். கிபி 300ல இருந்து 600 வரைக்கும். அவன் சைவ புரட்சியின் போதுதான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு, அப்ப பாண்டியர்களே பல்லவர்களுக்கு சிற்றரசா தான் இருக்காங்க. பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் எல்லாமே 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அப்ப அப்பயே இந்த காலகட்டத்துல அங்க இருந்த அரசு தான் இங்க வருது. ஒண்ணு. அதை இவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனா சோழ தெலுங்கர்கள்ங்கிறாங்க. அங்கதான் சிக்கலு. பிள்ளைகளை சோழ அரசு கட்டிலில் ஏறினார். தெலுங்கு வாரிசுகளுக்கு பிள்ளைகளே ராஜராஜ சோழன் தெலுங்கு வீட்டுக்குத்தான் மகளை திருமணம் செய்து வைத்தார். பின்னாளில் வாரிசுகளின் பிள்ளைகளே பின்னாளில் பெண் வாரிசுகளின் பிள்ளைகளே அதாவது தெலுங்கு மன்னருக்கும் சோழ இளவரசிக்கும் பிறந்த பிள்ளைகள் சோழ அரசு கட்டிலில் ஏறினர் என்ற நீலகண்ட சாஸ்திரி மிக தெளிவாக இந்த வரலாற்றை ஆய்ந்து பதிவு செய்திருக்கிறார். சரி, இப்ப சோழ நாட்டுல என்ன நிலைமை? பொண்ணு கொடுத்தான், பொண்ணு எடுத்தான். சரி, இப்ப இங்க கீழே சாளுக்கியத்துல பொண்ணு கொடுத்த மாதிரி மேல சாளுக்கியத்துல பொண்ணு கொடுத்தான். அதோட மட்டும் இல்ல, ராஜராஜ சோழன் வந்து 17 பெண்களை மணந்திருக்கான். 17 பெண்கள்லாம் பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடியிலையும் பெண் எடுத்திருக்கான். ஒரு பெண் வந்து பிராமண பெண்ணு, கடைசியா ஒரு பெண்ணு பறையர்குடி பெண்ணு இருக்கு. ராஜராஜ சோழனுடைய மனைவிமார்ல வன்னியர்குடியில 2 பெண் எடுத்திருக்கான், தேவர்ல எடுத்திருக்கான், முத்தரையர்ல எடுத்திருக்கான், உடையார்ல எடுத்திருக்கான். ராஜராஜ சோழனுடைய அம்மாளே உடையார்குடி பெண்ணு, திருக்கோவிலூர். இப்படி ஆசாரி குடியில எடுத்திருக்கான், மேலை சாளுக்கியத்துல எடுத்திருக்கான், கர்நாடக அரசுண்ட. அப்ப இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறான் அப்படின்னா, அவனோட காலத்துல எல்லாம் இந்த குடி வழி உயர்வு தாழ்வு அவங்க பார்க்கல, அரசு தகுதியை பார்த்தாங்க. நீ எந்த குடியா இருந்தாலும் பரவாயில்ல, சிற்றரசனா. இப்ப ஒரு அரசங்கிட்ட பொண்ணை கட்டிட்டாக்கா அன்னைக்கு எப்படி அரசியல் நிலைமை? சேர, சோழ, பாண்டியன் 3 அரசு தமிழ்நாட்டுல இருக்குன்னாக்கா, இப்ப தமிழ்நாட்டுல 3 கட்சி இருக்கிற மாதிரிதான். திமுக, அதிமுக, வேற ஏதோ ஒரு கட்சி வச்சுக்கீங்க. யாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கூட இருக்கோ அவங்கதான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிதான் அன்னைக்கும் ஒரு 150 சிற்றரசு இருக்குன்னா 3 பேரரசுக்கும் எத்தனை சிற்றரசு ஆதரவா இருக்கோ அதை வச்சுதான் யாரு பெரிய ஆளு யாரு சின்ன ஆளுங்கிறது திட்டமிட முடியும். 150 பேர்ல ஒருத்தவனுக்கு 25, இன்னொருத்தனுக்கு 25, ஒரு 100 பேர் ஒருத்தனுக்கு இருந்தா 100 பேர் எவனுக்கு சிற்றரசு ஆதரவு இருக்கா அவன் தான் இந்த 2 அரசையும் அடக்கி ஆளுவான். இப்படிதான் இருந்தது. அப்ப பேரரசு ஆகணும்னா அந்த நிலையில இருக்கிற ஒரு மன்னன் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, தாங்கீழே இருக்கிற சிற்றரசு தன்னை விட்டு எட்ட போக கூடாதுன்னு அவன் வீட்டுல ஒரு பொண்ணை எடுத்துடுறது, இல்லைன்னா பொண்ணை கொடுத்துடுறது, உறவுகாரன் ஆகிடுறது. அப்ப சரி, சொந்தக்காரன் நம்ம எப்படி அவனுக்கு எதிராக போக முடியும்னு கொடியே இருப்பான். இப்படி சிற்றரசை தன்வயப்படுத்துறதுக்காக எல்லா சிற்றரசையுமே ராஜராஜன் பொண்ணு எடுத்திருக்கான். அப்படி அதுக்காக கட்டினதுதான் 17 பொண்டாட்டி. இவன் 17 மனைவி கட்டி வச்சுக்கின்னு அதோ கூட கும்மி அடிக்கிறதுக்கு குடுத்தனம் பண்றதுக்கு இல்ல. இவனுக்கு போர்க்காலத்துக்கும் அரச நடத்துறதுக்குமே நேரம் இல்ல. மனைவி கல்யாணம் தான் பேர வழி பார்க்க கூட நேரம் இருக்காது. இப்படிதான் அரசு அன்னைக்கு திருமண உறவு. அதனால இவரு நேரா தெலுங்கர்கிட்ட மட்டும்தான் உடனே கன்னடத்திலேயும் தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தானோ. அப்ப கன்னடர்கள் சோழ நாட்டுக்கு எங்களுக்கு உரிமை, நாங்க தான் சோழர்னு சொல்ல முடியுமா? ஓவிட்டு பொண்ணை கட்டினத்தால முதலாம் குலோத்துங்கன் வந்து இங்க அரசியலுக்கு வந்ததே மிகப்பெரிய சதி. அன்னைக்கு அரண்மனைக்குள்ளால பிராமணர்கள் ஊடுருவி இருந்தாங்க. அதனாலதான் ராஜராஜா வந்து காந்தளூர் சாலை போற முதல்ல நடத்துறதுக்கு காரணமே. அவன் ஆதித்த கரிகாலன் இறப்புக்கு காரணமும் அதுதான். பிராமணருடைய சூழ்ச்சி. காட்டுமன்னார் கோயில்ல இருக்கிற கல்வெட்டு இன்னைக்கு அதான் 400 பிராமண குடும்பங்களை வெளியேற்றினதா வந்து கல்வெட்டு சான்றுகள் கொடுக்குது. இப்ப நம்ம ஒரு தரவுக்கு வருவோம். இப்ப என் வீட்டுல வாரிசு இல்ல. இந்த சோழர் கால முறையிலேயே பங்காளி முறைன்னு ஒண்ணு இருந்தது. சொத்துல உழுதவனுக்கு தான் நிலம் சொந்தம். அந்த உழுதவனுக்கு நிலம் சொந்தம் காணி உரிமையை
அவன் விற்கவோ வாங்கவோ செய்யும் பொழுது இவன் பங்காளியை தவிர அடுத்தவனுக்கு விற்க முடியாது. இவன் விற்கணும்னா அண்ணன் தம்பிகிட்ட விற்கணும். அவன் வாங்கலைன்னா சித்தப்பன் பெரியப்பா மகன்கிட்ட வைக்கணும். அவன் வாங்கலைன்னா சின்ன பாட்டன் பெரிய பாட்டன் மகன்கிட்ட வைக்கணும். அது இல்லைன்னாக்கா அதுக்கு முன்ன 3வது தாத்தா கொள்ளு தாத்தா வகையில ஒருவன்கிட்ட வைக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா தான் வேற ஒருத்தவன் நுழைய முடியும். அப்படி ஒரு அரசியல் சட்டம் அன்னைக்கு இருந்தது. அந்த சட்டம் இன்னைக்கு இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல எந்த பயலும் வந்து நிலம் வாங்கியிருக்க முடியாது. அப்ப தன் பங்கை ஆளும் உரிமை உடைய ரத்த உறவு யாரோ அவன் தான் பங்காளி. இந்த பங்காளின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். பங்கை ஆளும் உரிமை உள்ளவன் தான். அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தது. அப்போ ஒரு அரசு ஆள்றதுக்கு இவன் பங்காளி தானே வரணும். சோழ நாட்டுல வாரிசு இல்லை. இப்ப அந்த சோழர் குலத்திலேயே எங்க சோழ நாட்டுல வந்து அவன் சித்தப்பமாவும் பெரியப்பமாவும் சின்ன பாட்டமாவும் பெரிய பாட்டமாவும் யாருமே வாரிசு இல்லையா? இப்ப நீ எப்படி அங்கிருந்து வர? கேளிச்சாளுக்கியத்துல நீ எப்படி வர? இப்ப அதுவும் கேட்டா அவன் குறிப்பா அந்த நேரம் கடாரத்துல வந்து ஆளுநரா இருந்தவன். மூலங்குளத்துவங்க சோழன் அங்க இருந்தவன். அவன் தான் இங்க வரான். அப்ப இங்க கொஞ்சம் வரலாறு கொடுக்க வேண்டியது இருக்கு. ராஜராஜனுக்கு அடுத்தது ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழனுக்கு 6 பிள்ளைங்க. 1 2 இல்ல 6 பிள்ளைங்க. 6ல 5 ஆண் பிள்ளை 1 பெண் பிள்ளை. முதல் பிள்ளை ராஜாதிராஜன். 2வது பையன் சுந்தர சோழன். 2வது சுந்தர சோழன். 3வது பையன் 2ஆம் ராஜேந்திரன். 4வது பையன் ராஜ மகேந்திரன். 5வது பையன் வீரராஜேந்திரன். 6வது அமங்கை. இந்த அமங்கைங்கிறது தான் ராஜராஜனுடைய தங்கச்சியை கட்டி கொடுத்தான மேலச்சிய கிழச்சாலைக்கத்துல அவன் பையன் வீரராஜேந்திரனுக்கு ராஜ நரேந்திரனுக்கு அமங்கையை கொடுக்குறான். அதுல வர பையன் தான் இப்ப ஆட்சிக்கு இங்க வரான்னு வச்சுங்களா. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப ராசாதிராஜன் முதல் பையன் பட்டம் சூட்டப்படுது. சோழ நாட்டுக்கு பட்டம் சூட்டப்படுது. அப்பொழுது பாண்டி நாடு சோழ நாட்டுக்கு கீழே இருக்கு. காரணம் என்னன்னா, ராஜராஜன் அமரபுயங்கன் என்ற பாண்டிய மன்னனை 990 அந்த காலகட்டத்துல வீழ்த்தி விடுறான். அதுக்கு முன்னாடியே ஆதித்தனை வந்து பாண்டிய மன்னன் ஆதித்தனுடைய சித்தப்பன் ஒருத்தனை வெட்டிடுவான்ட்டு இவன் போய் அவன் தலையை வெட்டிடுவான். பாண்டியன் தலையா வெட்டிடுவான். அதுக்கு பிறகு அவனுடைய பையன் வந்து அமரபயங்கன் இருக்கான். பாண்டிய நாட்டை மீண்டும் ஆள்றான். கப்பங்கட்டை மறுக்கிறான். போய் இப்போ தொடச்சு விடுறான். பாண்டிய வாரிசே இல்லாம தொடச்சிட்டு நேரடி இவன் கட்டுப்பாட்டு கீழே சோழ நாட்டு அரசின் கீழே கொண்டு வந்துட்டான். அங்க சிற்றரசா கூட பாண்டியர்களை விடல. இவன் ஒரு ஆளுநரை போட்டு ஆட்சி செய்யறான். யாரு? ராஜேந்திரன் காலத்துல. இப்ப ராஜேந்திரன் என்ன பண்றான், இந்த சோழ நாட்டை ராஜாதிராசன் முதல் பையனுக்கு பட்டம் இளவரசு பட்டம் சூட்டிட்டு 2வது பையன் சுந்தர சோழன் 2ஆம் சுந்தர சோழனை பாண்டி நாட்டு இளவரசனா பட்டம் சூட்டுறான். இதுக்கு பிறகு பாண்டிய வாரிசு பூரா சோழ வாரிசு தான். இது வரலாற்றுல யாருமே பதிவு பண்ணதா எனக்கு தெரியல. சுந்தர சோழனை வந்து பாண்டி நாட்டுக்கு இளவரசனா பட்டம் சூட்டுறான். இந்த ராசாதிராசன் முதல் பையனுக்கான இளவரசன் கொஞ்சம் முடிசூட்டி ஒரு 1-2 ஆண்டுக்குள்ளாலேயே போர்ல செத்துடுறான். இப்ப 3வது பையன் இருக்கான்ல 2ஆம் ராஜேந்திரன், அந்த பையனுக்கு முடிச்சு விட்டுறான். அவனும் வந்து போர்ல மடிஞ்சிடுறான். அவனுக்கு அடுத்தது ராஜ மகேந்திரன், இவனுக்கு முடிச்சு விட்டுறான். இதுல இந்த ராஜ மகேந்திரங்கிறவன் முடிசூட்டுறதுக்கு முன்னாடியே இறந்து போடுறான். இப்ப முதல் பையனை இறந்துடுறான். 2வது பையன் பாண்டி நாட்டுக்கு போயிடுறான். 3வது பையனுக்கு முடிசூட்டுறான். அவனை இறந்துடுறான். கடைசியில 5வது பையனுக்கு வீரராஜேந்திரனுக்கு முடிசூட்டுறான். இந்த வீரராஜேந்திரனுடைய பையன்தான் கடைசியா இருந்த பையன். அவன் பேரு சொல்றான். அந்த பையன் 1.5 வயசு பையன். பேருக்கு தான் அவன் அரசன். மற்றவங்க தான் முடிச்சுட்டி இருக்காங்க. அதிராஜேந்திரன் நினைக்கிறேன். அதிராஜேந்திரன் அவன் வந்து சிறு பையன். அவன் சித்தப்பன் பெரியப்பா இருக்கிறவன் அங்க நாட்டை நிர்வகிச்சுக்கின்னு இருக்காங்க. இப்ப இங்க சுந்தர சோழன் அங்க போனான்ல
பாண்டி நாட்டுல முடிசூட்டிக்கினான்ல. பாண்டி நாட்டுக்கு போன உடனே அங்க சுந்தர சோழன் சோழனா பேரு புடிய சுட்டிக்கல. பாண்டி நாட்டை போற பிறகு பாண்டியனா தான் இருக்கணும். அதுதான் இங்க உள்ள ஒரு வரைமுறை. பாண்டிய நாட்டு முடியும் பாண்டிய நாட்டு செங்கோலியும் கையில ஏந்திரவங்க பாண்டியங்கிற பெயரோட தான் விளங்கணும். அது ஒரு அரச நீதி. அப்ப அங்க போறவன் என்ன பண்றான், சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு பெயர் மாற்றிக்கிறான். இப்ப சடையவர்மன் சுந்தரபாண்டியன் யாருன்னா ராஜேந்திரனுடைய பையன். அவனுக்கு 5 பசங்க இருக்கான். 5 சிற்றரச பாண்டி நாட்டை 5 சிற்றரசா பிரிச்சு கொடுக்குறான். இப்ப உண்மையிலேயே என்ன நடந்திருக்கணும்னா, இந்த அதிராஜேந்திரனை 1.5 வயசு பிள்ளைய அரண்மனையிலேயே கொலை செய்யப்படுறான். கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு தான் இவன் முதலாம் குலோத்துங்க வரான். அந்த இடத்த ஆட்சி பிடிக்கிறான். இவன் மலேசியா பகுதியில ஆளுநரா இருந்தவன். அப்பெல்லாம் சோழ கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. அப்புறம்தான் அதெல்லாம் போகுது. கடாரம் அதெல்லாம். இப்ப இவங்க வந்தான். இப்ப அந்த பையன் சாவுக்கு யாரு காரணம்? யாரு பயனடைகிறானோ அவன் தானே காரணம். இப்ப அவன் பங்காளி, சித்தப்பமாவும் பெரியப்பமாவும் சின்ன பாட்டமாவும் பெரிய பாட்டமாவும் இவ்வளவு அரண்மனையில அரசு வாரிசு இருக்க, நீ கீழச்சாலைக்குல பொண்ணு எடுத்தா பொண்ணு கொடுத்தங்கிற உறவு முறையில இங்க வரன்னா அப்ப இங்க எவனையுமே இல்லையா? இப்ப இன்னும் எத்தனை பேர் அப்படியே இல்லைன்னா இப்ப மதுரையில இருக்கான்ல 2வது பையன், ராஜேந்திரனுடைய 2வது பையன் தானே சடையவர்மன் சுந்தரபாண்டியன். அவன் ராஜேந்திரனுடைய பையன் தானே. அப்ப அவனுக்கு 5 பசங்க இருக்கிறவன் ராஜேந்திரனுடைய பேரப்பிள்ளைங்க தானே. அதிராஜேந்திரன் பேரப்பிள்ளை, அவனும் பாண்டி நாட்டுல இருக்கிறவனும் பேரப்பிள்ளை தானே. சோழ நாட்டு வாரிசு தானே அது. அப்ப அவனும் தானே இங்க முடிச்சு விட்டணும். இந்த இடத்துல வரலாற்றுல என்ன பிழை நடந்தது தெரியல. உண்மையிலேயே முதலாம் குலோத்துங்கன் முடிசூட்டும் பொழுது பாண்டி நாட்டு அரசு அதை தடுத்திருக்கணும். போரிட்டு தடுத்திருக்கணும். உறவுங்கிறது வேற, உரிமைங்கிறது வேற. உறவுகாரங்கிறதுக்காக நீ எல்லாம் பண்றதையும் நான் ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப வன்னியர் சங்க தலைவரா இருந்தார்ல காடுவெட்டி குரு, அவரு தலையை வெட்டினது வேற யாரும் இல்ல, அவங்க அத்தை வீட்டுக்காரர் தான், சொந்த மாமனை தான். அந்த சொந்த மாமன் தான் இவரு அப்பா தலையை கொண்டது வெட்டினது. அப்ப பகைன்னா பகைதான். நீ அத்தை தாய் மாமனா இருந்தாருன்னா, அண்ணனா இருந்தாருன்னா, எந்த சொந்தமா இருந்தா பகைன்னா பகைதான். இதுல உறவு பார்க்க முடியாது. அப்படி பொண்ணு கொடுத்திருந்தாலும் பொண்ணு எடுத்திருந்தாலும் இங்க உரிமைங்கிறது வேற, உறவுங்கிறது வேற. இப்ப சோழ நாட்டுல உட்கார சொல்லி விட்டதே முதல் குற்றம். அது வரலாற்றுல நடந்த பெரும்பிழை இது. அது அடுத்தது ராஜராஜ சோழன் தென்னிந்தியா முழுவதையும் ஆட்சி செய்தார். ஆசிய கண்டம் முழுவதிலும் ராஜராஜன் ராஜேந்திர சோழன் புகழ் அதிகாரமும் விரைவி இருந்தன. உலகையே ஒரே குடை நிழலில் கொண்டு வர விரும்பிய பெரும் சிந்தனை கொண்டவர்கள் குறுகிய மனம் கொண்டவர்களாக இருத்திருத்தல் இயலாது. இப்ப என்ன பண்றாங்க இந்த அம்மான்னா, உலகிய அவன் ஆண்டான், எல்லாரும் நம்பால் தான் வச்சுக்கணும், அவன் குறுகிய மனம் இல்ல. நீங்க ஏன் குறுகிய மனதோட அவங்க தெலுங்கரு, இவங்க கன்னடரு, இவங்க மராத்தியருன்னு தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்கன்னு சொல்ல வராங்க. அடுத்த வரியில பாருங்க, தமிழ் தேசியவாதிகள் இன்றைய மொழி அரசியலை அன்றைய வரலாற்றுடன் தொடர்பு படுத்தி பேசுவதே அறிவுக்கு பொருத்தமில்லாத செயல். இன்னைக்கு மொழி வழி நீங்க அவன் தெலுங்க இவன் கன்னடா அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அப்புறம் பேசிட்டு எப்படி மொழியே பார்க்காம இருந்த அரசர்களை உங்களுடைய பெருமையின் சின்னமா எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை இங்க முன்வைக்கிறாங்க. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மீது இவர்களுக்கு ஏன் இத்தனை காழ்ப்புணர்வு வர வேண்டும்? மொழி மட்டும் அல்ல, விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் முகலாயர்களிடம் இருந்து இந்த மண்ணை மீட்டு சமயத்தை காப்பதில் உறுதியாக நின்றார்கள். எந்த சமயத்தைங்கிறத கேள்வி. இந்த மண்ணை மீட்டு சமயத்தில் காப்ப, இப்ப இந்த ராஜராஜ சோழன் அந்த பொது உடைமை பேசுனாங்கல்ல,
அந்த பொது உடைமை பின்னாடி வராங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீருங்கிற செயலுக்கு வராங்க. அந்த இடத்துல அதை விளக்குவோம். இப்ப விஜயநகர அரசை பத்தி விளக்குவோம். இப்ப விஜயநகர அரசு இங்க ஏன் வந்தது? மதுரையை சுல்தான் புடிச்சுட்டான். முஸ்லிம் அங்க ஒரு 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்றான். மதுரை மட்டும்தான். இந்த காலகட்டத்துல கிபி 1360 அதாவது 250ல இருந்து 350 இந்த காலகட்டம். கிபி 1250ல இருந்து 350 இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல 3 பேரரசுமே இல்ல. சோழ பேரரசும் இல்ல, சேர பேரரசும் இல்ல, பாண்டிய பேரரசும் இல்ல. எல்லாமே சரிவடைஞ்சிருச்சு. இப்ப அதன் கீழ இருந்த 100க்கும் மேற்பட்ட சிற்றரசுகள் தான் இந்த 100 ஆண்டு காலத்து தமிழக வரலாறு. இந்த வரலாற்றுல பதியப்படல. அப்ப பாண்டிய அரசும் தங்களுக்குள்ளாலே அண்ணன் தம்பி சண்டையில ஒரு சிற்றரசு நிலைக்கு தான் அவன் இருந்தான ஒழிய அவன் ஒரு பேரரசா இல்ல. சுந்தரபாண்டியன் காலத்துல சோழ அரசுக்கு 3/4 பங்கு அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பாண்டிய அரசு ஆண்டுது. நல்லூர் வரைக்கும் போச்சு. ஒரு 50 ஆண்டு காலம் அது வீழ்ச்சி பெற்றது. சோழ அரசுக்கு பிறகு பாண்டிய அரசு எழுந்து வீழ்ச்சி பெற்றது. வடநாடு தொண்டை மண்டல பகுதி முழுக்க இன்னைக்கு சிவன் கோயில்ல மீன் சின்னம் இருக்கு. அது அந்த காலகட்டத்துல கட்டப்பட்டது. அந்த அரசு மீண்டும் விழுந்ததும் இப்ப சிற்றரசுகள் கையில தான் இருக்க ஒழிய பேரரசு இல்லை. இப்ப இந்த காலகட்டத்தில் தான் டெல்லி சுல்தான் மதுரைக்கு போய் பாண்டிய அரசுகளை வீழ்த்திட்டு இவன் அரசு செய்யறான், கோயில்கள் கொள்ளடிக்கிறான், எல்லாம் பண்றான். நம்ம கேள்வி என்னன்னா, விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் முயலாளர்களிடம் இருந்து மண்ணை மீட்டு சமயத்தை காப்பதில் உறுதியாக நின்றார்கள். என் கேள்வி என்னன்னா, ஒன்னு தாண்டி தானே அவங்க வந்தான். ஏண்டா மதுரை எங்க இருக்கு, விஜயநகரம் எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு? டெல்லியில இருந்து மதுரைக்கு படையெடுத்து வந்த முகலாயர்கள் விஜயநகரத்தை கடந்து தானே வந்தான். அப்ப என்ன அங்க புடிங்க நீனு தடுத்திருக்கணும்ல, ஏன் தடுக்கல? அதுக்கு பிறகு நாடு விஜயநகர சாம்ராஜ்யமே முகலாயர் கைக்கு தானே கீழே விழுந்தது. மண்ணியே உனக்கு தக்க வைக்க துப்பு இல்ல. நீ அடுத்தவன் மண்ணு எங்களுக்கு மீட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வந்தாங்கிறது வரலாற்றுல எவ்வளவு பெரிய பிழை. நோக்கம் அது அல்ல. சரி, அப்படியே நீ சொல்ற மாதிரியே நம்ம வச்சுக்கோன்னா கூட, அன்னைக்கு வடுக பெருவழி 2 வழி இருந்துன்னு சொன்னா, கண்ணமனூர் கணவாய், துப்பூர் கணவாய் 2 வழிதான் தேரு வண்டி வரக்கூடிய போர்படை வரக்கூடிய பெருவழி தமிழ்நாட்டுக்குள்ளால வடக்கிருந்து. நீ போகணும்னா விஜயநகரத்துல இருந்து உனக்கு நேர் வழி இப்ப ஒசூர் வழிதான். ஒசூர், தருமபுரி, தொப்பூர் கணவாய், சேலம், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, இதான் உனக்கு நேர் வழி. ஏன் அந்த வழியில போகல? மதுரைக்கு போக வேண்டிய நீனு எப்படி படை வீட்டுக்கு போர் தொடுத்த? கண்ணமனூர் கணவாய் வழியா, வேலூர் வழியா நீ புறப்படுற? சேலம் வழியா போக வேண்டிய, தருமபுரி சேலம் வழியா போக வேண்டியவன் நீ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விரிஞ்சிபுரம் கோட்டையை தாக்குற, படை வீட்டை தாக்குற. விரிஞ்சிபுரம் கோட்டை பிடிபடுது, மீண்டும் சம்புவராயர்கள் அதை மீட்டெடுக்கிறாங்க. அதன் பிறகு 10 ஆண்டு படை திரட்டி வலு செத்து வர இவனை அதுக்கு தயாரா இருக்க. ஆனா அன்னைக்கு சேந்தமங்கலத்துல இருந்த காடவராயனும் ஆரகழியராண்ட வானாதிராயர்கள் என்ற 2 சிற்றரசு துணை நின்றிருந்தான்னா அன்னைக்கும் படை வென்றிருக்காது. குமாரகம்மன் உள்ள வந்திருக்க முடியாது. இவங்க படை உதவி அன்னைக்கு நிக்கல. முக்கூட்டரசு அன்னைக்கு வடுக படையை ஏத்த மாதிரி இன்னைக்கு நிக்கல. இவங்களுக்குள்ள தனி பகை நின்றுட்டாங்க. இப்ப நீ படை வீட்டை முதல்ல தாக்கி அடிக்கிற. நீ மதுரைக்கு போக வேண்டவன் வேலூர்ல என்ன வேலை? ஓராண்டு காலம் போர் நடக்குது, படை வீடு வீழுது. கிபி 1366 படை வீடு வீழ்த்தப்படுது. அது கூட நயவஞ்சகமா நேரடியா போர் தொடுத்து ஒன்னால அந்த படை வீட்டு கோட்டைக்குள்ளால புக முடியாத ஒரு சூழல்ல தாசிமார்களை உள்ள அனுப்பி இங்கு ஊர் படை இருந்தது, மக்கள் படை இருந்ததெல்லாம் கள்ளு கொடுத்து பல வகையில மயக்கி அந்த ஊர் படை குடிமக்கள் படையினுடைய வலுவை குறைச்சி பல்வேறு சதித்திட்டம். நேர் வழியில கோட்டை வழி போக முடியாத நேரத்துல சில துரோகிகள் மூலம் மலைப்பாதை வழிய
ஓயரேரி பின்பக்கமா உள்ள வராங்க. அப்படிதான் இறங்கி அது வீழ்த்தப்படுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அதுக்கு அடுத்தது 366 படை வீடு விழுது, 67 சேந்தமங்கலம் காடவராயன் விழறான், 68 வானாதிராயர்கள் ஆரகழியூர் விழுது, 69 அரியலூர் மழவராயர்கள், 70 திருச்சி சிற்றரசு, இப்படியே மதுரைக்கு 71 தான் போறான் குமாரகம்பண்ணா. அப்ப 366 படை வீடுல இருந்து 66ல இருந்து மதுரை 71 போற வரைக்கும் 5 ஆண்டு ஆகுது. இப்ப நீ துலுக்கனை வெட்ட போனதா? சுல்தானைகளை விரட்டி அந்த மதுரை மக்களுக்கு காப்பாத்த போனவனா, அல்லது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உன் கொடைங்கீழ கொண்டு வர போனவனா? நீ யாருக்கு அதுல பூ சுத்தி நிக்கிறீங்க? மதுரையை மீட்கணுங்கிறவன் நேரா மதுரைக்குள்ள போகணும். தொப்பூர் கணவாய் வழியா தானே உனக்கு நீ போகணும். நீ ஒரு மாசத்துக்குள்ளால படையை நடத்தி துலுகர்களை சுல்தானியர்களை அங்கிருந்து விரட்டி இருக்கணும்ல, இல்லையே. அப்ப நீ அங்க போய் படையை வென்றுட்டு மதுரையை பிடித்த பிறகு கூட அதுக்கும் பிறகும் சில காலம் அங்க முஸ்லிம் ஆட்சி நடந்துன்னு இருந்தது. உங்களுக்கு நோக்கம் அது அல்ல. எப்படி இருந்தாலும் விஜயநகரம் முகலாய பேரரசால வீழ்த்தப்படும். அப்ப இங்க முக்கியம் ஆட்சி அதிகாரத்தை விட வேதாந்த தத்துவயியல் தான். சனாதன தத்துவயியல் வட இந்தியா முழுக்க அழிக்கப்பட்டு விட்டது. அது உயிர்ப்பு கொடுப்பதற்கு தென்னிந்தியா தமிழகம் தேவை, கேரளம் தேவை. ஆக தென்பகுதியில் தான் அதை உயிர்ப்போடு வச்சிருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் இது வடக்கை எப்படியும் விஜயநகரம் அவன் கைக்கு போயிடும். அதனால நம்மளுடைய கடைசி இருப்பிடமா தென்னகத்தை கைப்பற்றணுங்கிற நோக்கத்துல தான் வரீங்க. அதை தான் நீங்க செஞ்சீங்க. தமிழ்நாட்டை மட்டும் விடல, தமிழ்நாட்டுக்கு அடுத்தது இலங்கைக்கு போறீங்க. இலங்கைக்கு படையெடுத்து போய் கண்டியை பிடிக்கிறீங்க. கண்டி இலங்கையையும் ஆள்றீங்க. பிற்கால ஐரோப்பியர்கள் வருகைக்கும் பிறகு நாடு விடுதலை பெறும் பொழுது அந்த காலகட்டத்தில் அரசு ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டு ஆங்கிலேயனுடைய ஐரோப்பியருடைய ஆட்சிகளை போர்ச்சுகல்காரனுடைய ஆட்சிகளை இருக்கும் பொழுது மீண்டும் அரசு அதிகாரத்தை பெறணும்னா ஒண்ணு நீ சிங்களவனா இருக்கணும், இல்லைன்னா தமிழனா இருக்கணும். அப்ப யாரா இருக்கலாம்னு பாக்குறான் வடுகையன தெலுங்கர்கள். நம்ம தமிழர் சிறுபான்மைங்கிறதால பெரும்பான்மை சிங்களவர்கள். அங்க சிங்களங்கிறவன் எங்கேயும் வெளியில இருந்து வந்தவன் இல்ல, பூர்வீக தமிழன் பௌத்தம் தழுவனமா, அவ்வளவுதான். அந்த பௌத்தம் தழுவன அந்த தமிழன் தனக்குன்னு ஒரு மொழி பாலி மொழியிலிருந்து சிங்களத்தை உருவாக்கிக்கணும், பௌத்த தத்துவத்து வழியா அது வந்தது. அதனால அந்த பெரும்பான்மையோட சேரணும்னு நீங்களும் வடுக சிங்களமாக மாறுகிறீர்கள். அந்த வடுக சிங்களம் தான் இன்னைக்கு திராவிடம் தமிழ்நாட்டில் ஆட்சி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்யற மாதிரி அங்க இலங்கையில ஆட்சி செஞ்சு அந்த வடுக சிங்கள ஆட்சியாளர்கள் தான் தமிழின விரோத போக்கை அந்த மண்ணில் உருவாக்கி தமிழினத்தை முள்ளிவாய்க்காலில் கொண்டு நிறுத்தியது. அங்கேயும் பூர்வீக சிங்கள குடிகள் அல்ல இந்த போர் தொடுத்தது. அப்ப இவ்வளவு நெடிய வரலாறு விஜயநகர படையெடுப்புக்குள்ளால தாயக தமிழகத்தில் மட்டுமல்ல இலங்கை வாழ் தமிழகத்திற்கும் சேர்ந்த ஒரு பேரழிவை நீங்க உருவாக்கிறீங்க. ஆனா இங்க வெளியில பேசுறது என்னன்னாக்கா, நாங்க வரலன்னாக்கா முஸ்லிம் மதமா மாத்திருப்பான், நாங்க மதத்தை சனாதனத்தை காப்பாத்த வந்தீங்க, அது உண்மை. எங்களுக்கு சனாதனமே தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லையே. நீ என்ன சனாதனத்தை நீ காவந்து பண்ற? அதுலயே எங்கள் தமிழர்களுக்கு உடன்பாடு இல்லை. இதில் தான் தமிழ் தேசியவாதிகளுக்கு வருத்தமும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறது. எதுல? இவங்க இங்க வந்தாங்கல்ல மதுரைக்கு இந்த சனாதனத்தை காப்பாத்தினாங்களா, அதுலதான் தமிழ் தேசியவாதிகளுக்கு வருத்தம் ஏற்பட்டிருக்கோம். இதில் தான் தமிழ் தேசியவாதிகளுக்கு வருத்தமும் கோபமும் ஏற்பட்டிருக்கிறது. உண்மைதான். நீங்க சனாதனத்தை வளர்த்தது அதான் எங்களுக்கு வருத்தம். தமிழகத்துல பிராமணியத்தை உச்சத்துக்கு வளர்த்ததும் சனாதனம் மட்டும் இல்ல, நால்வர்ண பாகுபாட்டை அவங்க விஜயநகர ஆட்சி காலத்தில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நால்வர்ண கோட்பாடும் இங்கு குலம் குடி என்று சமநிலை பாகுபாட்டில் இருந்த தமிழ் சமூக கட்டமைப்பை
4 வருட கோட்பாட்டின் கீழும் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரன் என்றும் ஒவ்வொரு வருடத்துக்குள்ளாலும் பல்வேறு குடிகளை இணைத்து குடிகளை சாதியாக்கி அது படிநிலை கட்டமைப்பாக மாற்றி உயர்வு தாழ்வை கற்பித்து இன்று வரை சாதி சண்டைக்கு காரணமாக இருந்தது விஜயநகர அரசின் ஆட்சிதான் என்பதை இன்றும் குற்றச்சாட்டாக வைக்கிறோம். நாங்கள் இந்துக்கள் அல்ல என்று அவர்கள் முன்வைக்கும் வாதத்திற்கும் வலு சேர்க்க வழி இல்லாத காரணத்தால் இத்தகைய வெறுப்பு அரசியலை செய்கின்றனர். நாங்கள் இந்துக்கள்ங்கிறதுக்கு 1000 சான்றுகள் எங்களால கொடுக்க முடியும். நாங்கள் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கோ முதல்ல இந்து என்னன்னு சொல்றதுக்கோ உங்கள்ட்ட ஏதாவது பொருள் இருக்கான்னு பாருங்க. முடிஞ்சா இந்து என்றால் என்னங்கிறதுக்கு பொருள் கொடுங்க. திராவிடம் பேசுவதை ஏற்பதற்கு போல இவர்கள் காட்டிக்கொண்டாலும் இருவருக்கும் ஒற்றுமை உண்டு. உண்மை. இருவருக்கும் ஒற்றுமைன்னா இனத்தால் அவன நாகரினம் தான், நாங்களே நாகரினம் தான். தெலுங்கர் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழி வழி இனமும் தமிழ் இனமும் இனத்தால் நாங்கள் ஒருவர் தான், நாகரினம் தான், மொழியால் தான் மாறுபட்டு இருக்கோம். ஆனா ஆரியர்களும் நாகர்களும் இனத்தால் ஒருவர் அல்ல. உங்க பண்பாடு வேற, எங்க பண்பாடு வேற. எங்க பண்பாடு உங்க பண்பாடால மாற்றப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். திராவிடர்கள் ஆரிய வந்தேரிகள் என்று சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்றும் பார்ப்பன சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதே வந்தேரிகள் என்ற பட்டத்தை இந்து சமயத்தை காக்க முன்வந்தவர்களுக்கு தந்து ஒரு சமூக மக்கள் மீது தமிழ் தேசியவாதிகள் வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்து மதத்தை இருவருமே வெறுப்பவர்கள். இந்து மதத்தை இருவருமே வெறுப்பவர்கள். திராவிட சித்தாந்தம் என்பதில் தமிழ்ச்சொல் கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? திராவிடர்கள் ஆரிய வந்தேரிகள் என்று சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்றும் பார்ப்பன சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். இது திராவிடர்கள். இப்ப நீ யார திராவிடர்கள்ங்கிற? நாங்க திராவிடர்கள்ங்கிறது இந்த தெலுங்கர் தான். இப்ப தெலுங்கர் தான் அது அந்த கோட்பாட்டுல இருக்காங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அதே வந்தேரிகள் என்ற பட்டத்தை இந்து சமயத்தை காக்க முன்வந்தவர்களுக்கும் தந்து ஒரு சமூக மக்கள் மீது தமிழ் தேசியவாதிகள் வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்து மதத்தை இருவருமே வெறுப்பவர்கள். தமிழ் தேசியவாதிகளை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வந்தேரி தான். நீ முன்ன வந்தேரி, நீ பின்ன வந்தேரி. இப்ப நீங்க தெலுங்கு பிராமணர்கள் தெலுங்கர் கூட வந்த வந்தேரி தான். ஆனா எங்க கிட்ட தமிழ் பிராமணர்கள் இருக்காங்க. இவங்க 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. அவங்களுக்கு தாய்மொழி தமிழ். அவங்க தமிழர்களாக வாழறாங்க. அவங்கள நாங்க அவங்க இந்த மண்ணுக்கு வந்தவங்களா இருந்தாலும் தமிழர் அல்லன்னு எங்களால பிரிச்சு விட முடியாது. ஏன்னா அவங்க தாய்மொழி தமிழ். பிறப்பால் அவன் தமிழான். தொன்மை பிராமணர்கள். ஆனா வடுக பிராமணர்கள் அப்படி இல்லை. வடுக திராவிடர்களும் வடுக பிராமணர்களும் ரெண்டும் ஒண்ணு. வடுக பிராமணத்தின் அடியாள் தான் வடுக திராவிடர்கள் தான் எங்களுடைய கருத்தியல். திராவிடர்கள் ஆரிய வந்தேரிகள் என்றும் சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்றும் பார்ப்பன சமூகத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதே வந்தேரி என்ற பட்டத்தை அடுத்தது திராவிட சித்தாந்தம் என்பதில் தமிழ் சொல் கிடையாது. தமிழ் தேசியம் என்பதிலும் தேசியம் என்ற சொல் தமிழ் சொல் அல்ல. இது குறித்து எந்த அரசியல்வாதியும் கவலைப்பட்டதும் இல்லை. உங்களுக்கு எது இதுல திராவிடம்ங்கிற சொல்லு தமிழ்ல இல்ல, ஆனா சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா திராவிடத்தினுடைய வேர் சொல் தமிழ்ல தான் இருக்குங்கிறார். இந்திய மொழியிலேயோ இல்ல உலக மொழியிலேயோ எந்த மொழியிலையும் திராவிடங்கிறதுக்கான திராவிடம் என்றால் புலம்பெயர்வு என்ற அந்த பொருள் கொண்ட வேர்ச்சொல் தமிழில் தான் இருக்கிறது. ஒண்ணு. அதுக்கு அடுத்தது சித்தாந்தம்ங்கிறது தமிழ் சொல்லு. அடுத்தது தமிழ் தேசியம் என்பதிலும் தேசியம் என்ற சொல் தமிழ்ச்சொல் அல்ல. யார் சொன்னது தேசியம் தமிழ்ச்சொல் அல்லங்கிறது? தாயம், தேயம், தேசியம். தாயம் என்றதுல இருந்து இன்னைக்கு எங்க வீட்டுல பொண்ணு ஒரு வீட்டுல இருந்து கட்டி கொடுக்கும் போது விளையாடுறதுக்கு கொடுத்து அனுப்புற அந்த கட்டைக்கு தாய கட்டம்பாங்க. பெண் வீட்டுக்கு ஒரு பித்தளை விளக்கு கொடுப்பாங்க, தாய் விளக்கு அப்படிம்பாங்க. சீதனமா கொடுக்கறத தாயம் அப்படிம்பாங்க, பெண்ணுக்கு கொடுக்கறத. அப்ப தாய் வீடு பிறந்த வீடுங்கிறதுதான் தாயம். தாயத்திலிருந்து தேயம், தேயத்திலிருந்து தான் தேசியம். தேசியம்ங்கிறதுல தான் வடமொழியில தேஷ்ன்னு எடுத்துக்கினீங்க. பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். எங்க கிட்ட இருந்து நீ கடன் வாங்கிக்கினிய ஒழிய
தேயம்ங்கிறதோ தேசியம்ங்கிறதோ தூய தமிழ்ச்சொல். தமிழ் தேசியங்கிறது தமிழ்ச்சொல். நம் முன்னோர் மொழி இனம் என்று தங்களை சுருக்கிக் கொண்டவர்கள் இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்தவர்கள். ஆனால்தான் திருக்குறள் உலக பொதுமறையாக இன்றைக்கும் உலக மொழிகளில் தனக்கென தனியிடம் பிடித்திருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வர்றது அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்கள்ல வருது. நீ அதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறைன்னு எப்படி சொல்றீங்க? அது வேற செய்யலு, இது வேற செய்யலு. இன்னும் கேட்டா திருக்குறள் சமண நூல். சமண நூல்னா ஆசிவக நூல். அதையே நீங்க சனாதன நூலா நீங்க வேற ஒரு பதிவுல எடுத்து காட்டுறீங்க. அது வேற பதிவுல அடுத்த பதிவுல பார்ப்போம். நமது கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வரலாற்றை காப்பதோ மீட்பதோ இவர்களது நோக்கம் இல்லை. அதிகாரம் மட்டுமே அத்தனை சித்தாந்தக்காரர்களுக்குமான ஒற்றை குறிக்கோள். இப்ப அததான் நாங்க கேட்கிறோம். எங்க மண்ணில உட்கார்ந்துக்குன்னு 58 ஆண்டு காலமா அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறது தெலுங்கர்களா, தமிழர்களா? எங்க மண்ணுல அனைத்து அதிகாரத்தையும் கையில வச்சிருக்கிறது ஆரியர்களா, வேற யாராவதா? இப்ப இந்த அம்மா ரெண்டும் சேர்ந்தவங்க. ஆரிய தெலுங்கர், தெலுங்கு ஆரியர். அப்ப ரெண்டு ஏற்பியும் அதனாலதான் ரெண்டையும் சேர்ந்து இவங்க கக்குறாங்க. அதிகார நோக்கம் திராவிடர்களுக்கு உண்டு. இப்ப நீங்க சொல்றது யாருக்குன்னா, அதிகார நோக்கம்தான் குறிக்கோள்ங்கிறது திராவிடர்களுக்கு உண்டு. ஆனா தமிழ் தேசியவாதிகள் அப்படி இல்லை. எந்த அரசியல் கட்சி, வாக்கரசியல் கட்சி மலைகளுக்கும் மரம், மலை, கடல், காடு, ஆடு, மாடு, மொழி, பண்பாடு, அரசியல், மெய்யியல் என அனைத்து மீட்சிக்காகவும் போராடுவதே தமிழ் தேசியம். இது வரைக்கும் எத்தனை கூட்டம் போட்டிருக்காரு, மாநாடு நடத்திருக்காரு சீமாங்கிறது உங்களுக்கு தெரியும். மலைக்கானது, மாட்டுக்கானது, கடலுக்கானது, காட்டுக்கானதுன்னு. இப்ப இதை தாண்டி நாங்க என்ன பண்ணணுங்கிற? நாங்க இதெல்லாம் எங்களுக்கு குறிக்கோள் இல்ல, அரசியல் தான் குறிக்கோள். நீங்க அரசியல் தான் குறிக்கோள்ங்கிறது தெலுங்கு திராவிடர்களுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு அல்ல. எங்களுக்கு அவர் சொல்றாரு, எங்களுக்கு அரசியல் முக்கியம் இல்லை, நான் எனக்கு மந்திரி தான் வரணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போனப்போ எனக்கு இந்த மண்ணை காக்கிறது தான் என்னுடைய முக்கிய வேலைங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த புறநானூற்றுல ஒரு வார்த்தை வருது இல்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது. இது தமிழை இழிச்சவாயங்கிறதுக்காக இவங்க அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதுல பாடியவர் கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார் இது பாடினது. புறநானூற்றுல வர வரி இது. அதுல வாழ்வியல் துறை பொருண்மொழி காஞ்சிங்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புகுவதும் புதுவதும் அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னா தண்டலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையி ஆனது, கல் பொரு இறங்கு மல்லற பேர் யாற்று, நீர் வழிபடும் புனை போல ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர், காட்சியின் தெளிந்தினம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வேத்தலும் இலவே, சிறையோரை இகழ்தலும் அதனினும் இலவே எப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. இது முழுக்க முழுக்க ஆசிவக மெய்யியல் தத்துவ கூறுகளை உள்வாங்கி கொண்டது. அதாவது எல்லாத்தையும் கடந்த ஒரு துறவி நிலையில் இருப்பவன், அவனுக்கு மொழி, இனம், எல்லா உயிரும் உயிர்தான். மனிதனும் அவனுக்கு ஒண்ணுதான், எறும்பும் ஒண்ணுதான். அவரை பொறுத்து அந்த துறவி நிலையில இருக்கிறவனுக்கு அவர் அணுக்கு மூலம் இந்த சிவம் நிலையில இருந்து பார்ப்பாரு. எல்லாமே சிவம்ங்கும் போது அவனுக்கு உயிரும் சிவன் தான், மயிரும் சிவன் தான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா உயிரும் அணுவின் இயக்கம், மயிரும் அணுவின் இயக்கம் தான்.
அந்த நிலையில இருக்கிறவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது. அவனுக்கு எல்லா ஊரும் ஊர் தான், எல்லாரும் சொந்தக்காரன் தான். இந்த நிலையில இருந்த ஒரு துறவி கொண்டு வந்த தத்துவியல் அது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்னு. இங்க கொள்ளடிக்க வந்த பயலுக்கெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்னு தமிழன் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கவும், என் வீட்டுல வந்து நீங்க கூத்தடிக்கிறதுக்கு எங்க வீட்டு பழமொழியில ஒரு வரியை மட்டும் எடுத்துக்க கூடாது. நீங்க துறவு நிலையில வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் வேணாலும் வந்து உட்கார்ந்துருக்கேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆளுமே அரசு அதிகாரத்தை கைப்பற்றாம, எந்த நிலம்பலமும் இல்லாம, ஒரு திருவண்ணாமலையில வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு துறவிய வந்து, இங்க தெலுங்கர்களோ, மத்த யாருகளோ, இந்த அரசு அதிகாரம், மலையை கொள்ளடிக்கிறது, எல்லாத்தையும் இன்னைக்கு ஊடகங்களை முழுக்க முடக்கி வச்சுக்கிறது, இது யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற துறவிக்கு உள்ள நிலையாது. மயிரும் உயிரும் ஒண்ணு அப்படிங்கிற மதிக்கிறவனுக்கு உள்ள நிலையாது. இறப்பும் பிறப்பும் சமமா மதிக்கிறவனுக்கா, இன்பமும் துன்பமும் சமமா மதிக்கிறவனுக்கு உள்ள நிலையாது. அவன் கடந்தவன். துறவி எல்லாத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா மதிக்கிறவன். தான் முன்னாடியே இந்த குழந்தை செத்தாலும் அதை கவலைப்பட மாட்டான். அது இறைவன் படைப்பு, அதாவது இயற்கை படைப்பு. எப்ப படைக்கப்பட்டது இயற்கை எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நானும் இயற்கை படைப்பு. இயற்கை இயக்கது இயங்குறேன். நாளைக்கு இயற்கை எடுத்துக்கும் போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் அதான் நிலை. இந்த மெய்யியலை உணர்ந்த ஆசிவக பெருஞ்சித்தனுடைய நிலைப்பாடு அது. நீங்க அப்படி வந்து மெய்யியலை உணர்ந்திருக்கிறது திருவண்ணாமலையில வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்குன்னு மரத்தடியில கட்டின துணியோட படுத்துங்கிற மாதிரி இருந்தா, இந்த அம்மாளும் நாளைக்கு அப்படி படுத்துங்கிட்டோம், நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இத போல பேசணும்னு நினைக்கிறவங்க, பேசுறவங்க அத்தனை பேரும் அந்த நிலையில தமிழ்நாட்டுல இருந்தீங்களா, நாங்க சோறு போடுறோம் 3 வேளையும். அவ சேகர் பாபுல இருந்து என்ன இருக்கிற அமைச்சர்கள் இருக்கீங்கல்ல, தெலுங்கு அமைச்சர்கள் இருக்கீங்கல்ல, கோடி கோடியா சுருட்டி எத்தனை கல்லூரி, எத்தனை மெடிக்கல் காலேஜ், மருத்துவமனை இப்படி கொட்டி வச்சு எங்க வீட்டு மலையையும் ஒரு நாளைக்கு 1,00,000 மெட்ரிக் டன் எம்சாண்டை அரைச்சி இங்க இருந்து கர்நாடகாவுக்கு கொடுத்து அனுப்பி ஏற்றுமதி பண்ணீங்களா, ஆத்து முழுக்க மண் அள்ளிட்டீங்கல்ல, காடை அழிச்சிட்டீங்கல்ல, இங்க தொழில் வளர்ச்சிங்கிற பேர்ல அனைத்து மாசுகளையும் உருவாக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயல் பொல்யூஷன் அனைத்து கருமாதியும் கொண்டாந்து இங்க கொட்டி எங்க ஆறு நிலம் எல்லாத்தையும் குட்டிச்சேராக்கி லட்சம் மட்டும் வாங்கி பொட்டியில வச்சுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் கொண்டாந்து மூட்டை கட்டி கொண்டாந்து இங்க கொட்டிட்டு, அரசு வங்கியில கொட்டிட்டு வந்து பிச்சைக்காரனாய் நில்லுங்கடா, கட்டின துணியோட நில்லுங்க, எல்லாத்தையும் கடந்து துறவியா நில்லுங்க. அந்த துறவிக்கு சொன்ன வார்த்தை அது. யாதும் ஊரே யாவருங்களின்னு. அத்தை எங்க காதுல பூச்சித்திட்டு சொல்லிட்டு, என் வீட்டு ஆட்சி அதிகாரத்தை நீ எடுத்துக்கின்னு, அதிகாரமே நோக்கம்னு எங்கள்கிட்ட பார்த்து சொல்லக்கூடாது. அதிகாரமே நோக்கமா அந்த மண்ணில வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆரியமும் திராவிடமும் என்று கூறி, இதுக்கு மேலும் நீங்க வேணும்னாக்கா நீங்க தரவு கொடுங்க, கட்டுரை கொடுங்க, ஏதாவது கொடுங்க. நாங்க பதில் அளிக்கிறதுக்கு அனைத்து சான்றுகளோட, இலக்கிய சான்றுகள் இருந்து அனைத்து சான்றுகளோட பதிலளிக்க தயாரா இருக்கோம். ஏதோ வரலாற்று ஆய்வாளர்னு பேர் போட்டுக்கின்னு இருக்காங்கிறதுக்காக என்கிட்ட இப்போ நான் ஒவ்வொன்றும் வந்து இலக்கிய நூல்களை உங்க கையில வச்சுக்கின்னு தான் பேசுறேன். இதுலயே வந்து நான் இப்போ நாளைக்கு இருக்கு உங்களுக்கு அந்த சனாதனங்கிற தலைப்புல வந்து மனுநீதி நூலை கையில வச்சுக்கிருந்தா உங்கள்ட்ட பேச போறோம். ஒவ்வொன்றுக்கும் வந்து நூல் தரவோட தான் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துக்கின்னு உட்காந்துருக்கேன். ஆய்வுன்னா நான் பாட்டுக்கு நான் கற்பனையா எந்த தரவும் இல்லாத கொடுக்குறேன்னு நினைச்சீங்க. இந்த திரைச்சேரிகளை பின்னாடி போட்டிருக்கிற இந்த திரைச்சேரிக்கு பின்னாடி, நூலகத்துக்கு பின்னாடி தான் உட்காந்துக்கின்னு நான் பேசின்னு இருக்கேன். நூலகத்தை வந்து பார்க்கணும்னா பார்த்துக்குங்க. இன்னும் உங்கள்கிட்ட எந்த தரவும் இல்லாத உட்காந்துக்கின்னு கற்பனையில பேசின்னு இல்லை. தரவுகளுக்கு முழுக்க பல ஆயிரக்கணக்கான தொகைக்கு நூலை வாங்கி அடுக்கி வச்சுட்டு தான் உட்காந்துன்னு பேசின்னு இருப்போம். எனவே இந்த தமிழ் தேசியம் என்பது இதுவரைக்கும் அரங்குக்குள் இருந்த தமிழ் தேசியமும், திராவிடத்தை சார்ந்த தமிழ் தேசியமும், சனாதனத்தை சார்ந்த தமிழ் தேசியமும், அந்த நம்மை ஆளுவோர்களுக்கும், குறிப்பாக
வடுக ஆளுமைக்கும் ஆரிய ஆளுமைக்கும் ஆட்டம் காண வைக்கவில்லை. இதனால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது என்ற துணிவோடு இருந்த காலகட்டத்தில் இவர்களுடைய சனாதன ஆணிவேரை களைந்து எடுக்கக்கூடிய தமிழர்தம் மெய்யியலான ஆசிவகத்தை முன்னெடுத்து தமிழ் தேசியத்தை கையிலெடுக்கும் பொழுதும் அரங்கு தமிழ் தேசியமாக இல்லாமல் வாக்கு அரசியல் தமிழ் தேசியமாக அரசியல் கட்சியாக நாம் தமிழர் இயக்கம் தோன்றி அது நாளை தமிழகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால் இங்கு சனாதனத்துக்கும் வடுக வல்லாதிக்கத்துக்கும் கடைக்கால் அற்றுவிடும் என்ற ஆதங்கத்தில் கொந்தளித்து இன்று பல பேர் இருப்பது வரவேற்புக்கு உரியது, மகிழ்ச்சிக்குரியது. ஏனென்றால் நாங்கள் கூறும் கருத்து எம்மவர்களை தெளிவுபடுத்த, ஆனால் எம்மவர்கள் அதை செவிமடுக்கிறார்களோ இல்லையோ, எம் இணை எதிரிகள் நன்றாக செவிமடித்து தரவான கட்டுரைகளையும் கருத்துகளையும் ஊடகத்தில் முன்வைக்கிறார்கள். வையுங்கள். அப்படி நீங்க வைக்கவாது எம் இனத்தவர்களுக்கு சற்றேனும் சூடு சுரணை தெளிவு அறிவு பிறக்கிறதா என்று பார்ப்போம். அந்த வகையில் உங்களுடைய கட்டுரைக்கு நன்றி. அதுதான் என்னை இவ்வளவு விளக்கம் தர வைத்தது என்பதால் அந்த கட்டுரை தந்தமைக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு, இதுவரை என் உரையை செவிமடித்த டிஎன் மீடியா நேயர்களுக்கும் வையந்தழி வாழ்கின்ற என் உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.